என்னுடைய வணக்கம். காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ப்ரோட்டீன் பவுடர் சம்மந்தமாக பேசியிருந்தேன். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன சொல்கிறது, கேட்கும்போது இருக்கிறத விட அதை கொஞ்சம் நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது தான் அதனுடைய செயலாக்கமும் அதனுடைய பலத்தினுடைய தன்மையும் நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து உணவு சார்ந்த பொருட்களை தயவு செய்து தேடி நாட்டு காய்கறிகளில் சாப்பிட்றது, இந்த அவரைக்காய், அதுலேயே வெரைட்டி வேஸாக பிஞ்ச அவரைக்காய் தனியாக இருக்குது. சரிங்களா? அதை எடுக்கிறது. அதே மாதிரி வெண்டைக்காய் ஐட்டம்ஸ்லேயே ரொம்ப குட்டி குட்டி வெண்டைக்காய் தனியாக இருக்கும், நல்லா பெரிய பெரிய வெண்டைக்காய் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் குட்டி குட்டி வெண்டைக்காய் இருக்கிற ஐட்டம்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். பூசணிக்காய் மெயின், பூசணிக்காய், அப்புறம் அரசாணிக்காய். அப்புறம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாம் நாங்கள் செய்கிறது தாங்கன்னா, நாங்கள் செய்கிறவங்களுக்கு சொல்லலை, செய்யாதவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஐட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் சவ் அதாவது அதுக்கே இன்னொரு பேர் வந்து மேராக்காய், அது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கொத்தவரங்காய் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயிலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நான் அந்த மேலே காம்பினுடைய இலை அப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, அது அப்படியே கொஞ்சம் காயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய்களை பொறுக்கி எடுங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய்களை எடுக்கலாம். மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது எப்பாவது நீங்கள் விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுக்காக அது வேணால் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு இந்த சின்ன சின்ன இதில் நாட்டுக்காய்கள் வெரைட்டி வேஸாக இருக்குது. நூல்கோஸ் இருக்குது. இப்போ அப்புறம் முள்ளங்கி தான் நான் சொல்கிறேன் பாருங்கள். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்லையே, அது கேரட் மாதிரியே சாப்பிட்லாம். பட் அதனோட காரில் சகிச்சிக்க முடியலன்னா கொஞ்சம் பெப்பர் போடலாம், அல்லது மிளகா பொடி சேர்த்தலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்திட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சரிங்களா? பச்சையாகவே சாப்பிட்லாம். அது வந்து என்னென்னா, பெரும்பாலும் வந்து இந்த உடல் பயிற்சி எடுத்துக்குவாங்க தெரியும், மல்யுத்தம் மாதிரி, இந்த மாதிரி பெரிய பெரிய பயிற்சி எடுத்துக்கிறாங்கள, அவங்கெல்லாம் சாப்பிட்றது. சரி, இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீங்கள் வந்து எதை வச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்போ எங்கள் வீட்டில் பெரும்பாலும் தெரிஞ்ச பகுதி ஒன்று இருக்கும், தெரியாத பகுதி இன்னொன்று இருக்கும். இப்போது தாத்தா பாட்டி கூட ரொம்ப பாண்டிங்லேயே இருக்கிற ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் யாரோட பாண்டிங்கும் இல்லாமல் அவங்களே கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா அந்த அளவில் குறுகிய பாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னுடையது வந்து ஒருத்தரை சார்ந்து இல்லை. சரிங்களா? பொதுவாக படிப்பு விஷயத்துலேயே பார்த்திங்கன்னா, படித்தது வந்து பிஷப் உபகாரம் நடுநிலைப்பள்ளின்னு இருக்கும்போது படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வளர்ந்தது வந்து ஒரு இஸ்லாமியர் வீட்டில் தான் வளர்ந்தேன். அதாவது அவங்களோட பாண்டிங், அவங்களுடைய உணவு ஆதாரத்தினோட இதில் நாங்கள் அங்கே வேலையிலிருந்து வளர்ந்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம டோட்டல் லைஃப் இந்த இதில் அப்படியே வெளியே வந்தது. அப்போது இந்த 3 விதமான சூழல்கள்லேயும் நான் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எனக்கு மேரேஜ் வந்து 15+ஓ 16+ஓ என்னமோ. சரிங்களா? சரி, அது ஏன் ஒரு விவரத்தை சொல்கிறேன்னா, இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை இதையும் கடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நிறைய நபர்களை சந்திச்சிருக்கேன், நிறைய விஷயங்களை நேரடியாக நானே கூட இருந்திருக்கேன். கம்மி வயசாக இருந்தாலும் கூட குழந்தைகளாக பிறந்து வந்தவங்க இடத்துல அந்த குழந்தைகளை நான் பராமரிச்சிருக்கேன். பெரியவங்களோட வேலையெல்லாம் அம்மா செய்வாங்க. அதாவது அந்த குழந்தை பிறந்து வந்தவங்களுக்கெல்லாம் அம்மா அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் கூட நான் சப்போர்ட் மற்ற வேலைகளை செய்கிறது. அதனால் ஒரு குழந்தைகளை ஒரு குளிக்க வைக்கிறது, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுனா அந்த என்ன சொல்கிறது, இந்த சொல்லுவாங்களே முகமெல்லாம் வலிச்சு விடுறோம், தலையெல்லாம் நீவி விடுறோம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அந்த குழந்தைகளை சார்ந்த அம்மா செய்ததை ஒரு கல்வி மாதிரின்னு கூட நினச்சிக்குங்களேன். அப்போ அம்மா கூடவே இருந்து நான் சில வேலைகளை செய்ததுனால எனக்கு இந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு ஒன்று. ரெண்டாவது, அங்கே வந்து இது எங்களோட இதில் வந்து பெரும்பாலும் வேலையில் மெயினாக என்னென்னா எண்ணெய் போடுறது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்கேயோ மசாஜ் சென்டர், மசாஜோட இது அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லியெல்லாம் பாருங்கள். இது பாரம்பரியமாக வைத்தியர்கள் மாதிரி கூடவே ஃபேமிலியில் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, அவங்களுக்கு அந்த வீட்டில் அந்த குழந்தைகளை பேத்து பார்க்கறது, அவங்களுக்கு எண்ணெய் போடுறது, அவங்க பாடி கண்டிஷனை எப்பவுமே
பக்கபலமாக பார்த்துக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது, ஒரு சின்ன வலி இருந்தாலும் கூட பாருங்கள், இங்கே ரொம்ப வலியாக இருக்குது என்னென்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்க எண்ணெயும் தண்ணியுமா வளர்கிறதுக்கு நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் காரணமாக இருந்திருக்கோம். அப்போ அதனால் எங்கள் அம்மா கிட்டேருந்து, எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா கற்றுக்கிட்டாங்க, அம்மா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் பத்தாததுக்கு நான் கொஞ்சம் வெளி உலக பழக்க வழக்கத்தின் பேரில் நான் இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு வகையில் என்ன செய்ய, என்னோடய வேலைகள்லேயே பார்த்தீங்கன்னா உடம்பு ஹெல்த்திக்கு என்னென்னலாம் சாப்பிட்றதெல்லாம் கொடுக்கணும், குழந்தைங்கள ஓரளவுக்கு ஒரு மூச்சு அவங்களுடைய திடகாத்திரத்துக்கு வளர்த்துறதுக்கு என்ன வழியோ அது நாங்கள் கற்று வச்சுருக்கோம். இது வந்து பாரம்பரியமாக செய்துட்டு வர்றது. எங்கள் வீட்டு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே வந்து அந்த மாதிரி வழிவகையை செய்துட்டு வர்றவங்க தான். சரிங்களா? புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வீட்டுகளில் வந்து ஒரு சிலர் இந்த வேலையை இம்பார்ட்டண்ட் எடுத்து குழந்தைகளை கவனிக்கணும், பேத்து பார்க்கணும், எண்ணெய் போகணும், எண்ணெய் போடுறதுக்கு உருகிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹெவியான வேலை, அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு விலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல போய் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து என்னென்னா ஆஃபீஸில் ஒரு பக்கம் ஒரு சின்ன வேலையில் நான் இருந்தாலும் கூட பெரும்பாலுமான என்னுடைய வருமான தேவைகளாகட்டும் அல்லது மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளாகட்டும் எனக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீட்லேயே வந்து மற்றவங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட்றது முதல் கொண்டு, இந்த வயிறு சுத்தமாகிறது, அப்புறம் அந்த குடல் விழுந்துருச்சுனாக்கா ஒரு மாதிரி வயிறு தட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து அம்மா கிட்ட இருந்தும் பாட்டிக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயமா அவங்க கூடவே இருந்ததுனால எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் நிற்கவே வேண்டியதில்லை. அது கூடயே இருந்ததுனால எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் ஆகி அது அப்படியே என்னோடய வாழ்க்கை வழிமுறையில் அப்படியே நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன். சில இடங்களுக்கு வந்து நம்ம வந்து போகாமல் இருந்தது காரணம்னு இல்லை. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துகளில் ஒரு பிஸ்னஸ்க்காக இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்க அப்படியெல்லாம் போனது கிடையாது. ஒரு ஃபேமிலின்னா அவங்க ஃபேமிலியில் உள்ள அத்தனை பேர்த்துக்குமே இந்த எங்களுடைய வழிமுறையை, அந்த எண்ணெய் போடுறதாகட்டும், அவங்களோட தேகத்தை பராமரிக்கிறது, இதெல்லாம் எங்களுடைய வேலையாகவே செய்துட்டு வரோம். இப்போ பெரும்பாலும் அந்த வேலைகளை வந்து இப்போ நான் எடுத்து செய்துகிட்ருக்கேன். சரிங்களா? எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், எங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த சான்ஸுமே இல்லை. அதனால தான் நாங்கள் மருத்துவர்னு வழிவகையாகவே வருவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா இயற்கை சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மருந்துலாம் தான் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக குணமாகும் அப்படின்னு ஒரே முட்டா அதுலேயும் போகாமல் உணவுகளாலேயும் அது கொடுக்குற உடற்பயிற்சிகளாலேயும் நாம் என்ன சொல்கிறது உடலை பராமரித்து கொடுக்கறதுனாலையும் ரொம்ப ஆரோக்கியம் மேம்படுது. அதனால தான் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? மேற்கொண்டு என்ன இருக்குது?